உண்மையிலேயே நம்ம ஜானகி ஒரு கூறு கெட்ட குக்கர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தாமதமா தான் எல்லாத்தையுமே தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது உண்மையிலேயே இந்த குடும்பத்துக்கு நல்லது பண்றது யாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருந்தே நல்லாவே தெரியும். ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதியோட விஷயத்துல நம்ம இலக்கியா இப்படி பண்றாங்க. இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, ஜானகியையும் கௌதமையும் பிரிக்க நினைக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பைரவி மாத்தி வச்சிருக்கா. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா அப்படி பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தா பிரச்சனையே கிடையாது. ஆனா, அது எதையுமே யோசிக்காம தான் இப்போ அடுத்தடுத்த பிரச்சனைகள இந்த இடத்துல உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்றது எல்லாமே நமக்கே நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இவங்க ஜானகி இருந்துட்டு இலக்கியா மேல பயங்கர கோவத்துல இருக்கிறதுக்கான காரணம், இந்த அஞ்சலியோட விஷயமா முதல்ல இருந்துட்டு இருந்துச்சு. அதாவது அஞ்சலியோட விஷயமும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதியோட விஷயம் மட்டும் இருக்கு. என்ன நடந்தாலும் சரி, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வேற எதுவுமே பண்ணிடக்கூடாது. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டா, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, எங்க கௌதம்க்கு இந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த பயம் மட்டும் கிடையாது. இப்போ அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிக்கு பின்னாடி ஒரு லேடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதமும் இலக்கியாவும் சொன்னாங்க இல்லையா? அது யாரு? என்ன? ஏது? அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஜானகி தெரிஞ்சுக்க போறாங்க. அதாவது இத்தன நாளா ஜானகி எங்கோ டபுள் கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருந்தாங்க இல்லையா? அதிலிருந்து இதுக்கு அதாவது இந்த வீட்டுக்குள்ள வந்து அதாவது இந்த வீட்ட விட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக இவங்க வெளிய போனாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட, மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள எதுக்காக வந்தாங்க? எப்படி வந்தாங்க? அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஜானகிக்கு தெரிய வருது. அது தெரிஞ்சு தான் இப்போ பயங்கர ஷாக்ல நம்ம ஜானகி இருந்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இது ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ பல சம்பவங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்றது நமக்கே நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பைரவி இதுல சிக்குனா கண்டிப்பா சின்ன பின்னமாயிடுவா. ஏற்கனவே அஞ்சலிய உண்டு இல்லன்னு பண்ணி ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா சோலிய முடிச்சு விட்டாங்க. இப்போ அடுத்ததா பைரவியையும் சோலிய முடிச்சு விட்டாங்கன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் எல்லாமே சூப்பராவே நடக்கும். அதே சமயம் இப்போ நம்ம ரேவதிய பத்தின உண்மைகள வேற வழியே இல்ல. நம்ம ஜானகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்தாலுமே கூட கௌதம் கிட்ட சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அவங்களோட உயிர் ஊசலாடிட்டு இருக்கு அப்படின்றது தான் மிகப்பெரிய உண்மையா இருந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி என்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம இலக்கியா இருந்துட்டு கொஞ்சம் தப்பி தவறி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வாரதிய விட்டுருப்பாங்க. அதாவது ரேவதியோட விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா கலந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி, ஆனா அந்த ஒரு விஷயத்த மறைச்சு கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக், பிரியா இவங்களோட விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துட்டாங்க. சரி இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கௌதம் சொல்றாங்க இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு நம்ம குடும்பத்த பத்தியும், உன்ன பத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு தப்பா பேசினா, அதுக்கப்புறம் இந்த அவார்டே கிடைக்கலனா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. என் குடும்பம் நல்ல குடும்பம் அப்படின்றத காட்டுறதுக்காக அவன உண்டு இல்லன்னு பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா இலக்கியோட மைண்டுக்குள்ள அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதாவது இப்படி யாரு என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமயே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்பனும் புள்ளையும் அடிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. சரி அந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருந்திருந்தாலுமே கூட, இப்போ நம்ம ஜானகி யார பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைரவி தான். பைரவி வந்துட்டு ரொம்ப பதட்டமா இருக்கிறது தெரிய வருது. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி ஃபோன் பண்ணி, இந்த மாரி தான் நான் வீட்டுக்கு கீழ இருக்கேன் மேடம். நீங்க கொஞ்சம் அந்த தெருமுக்கு வரைக்கும் வந்து வரீங்களா? அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ பைரவி வந்து கூப்பிடுறாங்க. ஏற்கனவே பைரவி வந்துட்டு செம்ம கோவத்துல வந்து இருந்துட்டு இருக்காங்கன்னு தெரியும். போன உடனே பலார் பலார்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா 4, 5 அடி விழுது. நம்ம ஜானகிக்கு அத பார்த்த உடனே இன்னும் பயங்கர ஷாக். என்னடா நடக்குது இங்க? பைரவி போயிட்டு அஞ்சலி அடிக்கிறாளா? அப்படின்ற மாரி வந்து நினைச்சிட்டு இருக்கும்போது தான், கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, உண்மை என்ன அப்படின்றது தெரிய வருது. அதாவது அவங்க பேசுறது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகிக்கு லைட்டா வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு நான் என்ன பண்ண சொன்னா, என்ன பண்ணிட்டு இருக்க நீயி? அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு சிக்கன் லெக் பீஸ் கேட்குது உனக்கு. அதனால வந்த வென தான் எல்லாமே. அந்த ஒரு விஷயத்துல மோப்பம் முடிச்சு தான் நாய் மாரி அந்த இலக்கியா இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருக்கா. உன்னெல்லாம் கொன்னே போட்டா கூட என்னோட ஆத்திரம் தீராது அப்படின்ற மாரி வந்து சொல்லி அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இதுலருந்து என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அஞ்சலிய தூண்டி விட்டு பின்னாடி இருந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கௌதமும் இலக்கியாவும் சொன்ன லேடி பைரவி தான் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஜானகிக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே சூப்பர். அது மட்டும் இல்லாம ஜானகிய பத்தின சுயரூபம் தெரிய வந்ததுக்கு அப்புறமா, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜானகி அதாவது பைரவிய பத்தின சுயரூபம் வந்து தெரிய வந்ததுக்கு அப்புறமா பைரவி வந்து சொல்றாங்க, இதுக்காக தான் அன்னைக்கு அவ்ளோ பிளான் போட்டு கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிக்ல அடி வாங்க வச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இங்க வந்து கூட்டிட்டு வந்தேனா அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த இடத்துல அதாவது அவன வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள வந்தேனா அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு விஷயத்தையும் லூஸ் டாக் விட ஆரம்பிச்சுறாங்க. அத கேட்டதும் நம்ம ஜானகிக்கு இன்னும் அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிருது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.